இரண்டாவதாக நாம் விநாயகர் புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். வியாசர் வேதத்தை 4ஆக பிரித்தார். உருவ வழிபாட்டுக்காக பக்தி மார்க்கத்துக்கு உதவும் தெய்வ உருவ லீலைகளை பற்றி 18 புராணங்கள் எழுதினார். விநாயக பெருமானை ஒடிந்த ஒரு தந்தத்தால் எழுத வியாசர் மகாபாரத இதிகாசத்தை செய்தார். கணபதியின் மகிமைகள் பல புராணங்களில் இடம்பெற்றிருந்தாலும் கணபதி புராணம் என தனியாக வியாசர் எழுதாதது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. பிரம்மாவின் மானச புத்திரரான ஆங்கீரச மகரிஷியின் புதல்வர் முத்கலர் என்ற மகரிஷி மாயூரத்திற்கு அருகில் உள்ள ஸ்வேதாரண்யம் என்ற திருவெண்காடு க்ஷேத்திரத்தின் அருகில் உள்ள யோகீஸ்வர யோக தட்சிணாமூர்த்தியை வணங்கி சித்தி பெற்று முத்கல புராணம் எழுதியுள்ளார். அதாவது விநாயக புராணம் எழுதியுள்ளார். அவை கணபதியின் லீலை மகிமைகளை விரிவாக நமக்கு கூறுகின்றன. அவற்றில் கணபதியின் பெயரை கொண்ட 9 காண்டங்கள் உள்ளன. வக்ரதுண்ட காண்டம்,